வணக்கம். மினியான்ஸுக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அந்த ரிவ்யூ பண்ணுறலாம் கமிட் பண்ணலாம். அதாவது நீங்கள் என்ன படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டேன். ஆனால் என்னன்னா எனக்கு மினியான்ஸ் என் பொண்ணோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தது. அவங்க சாட்டர்டே ஈவினிங் தான் ஸ்கூல் பொறுப்புகள்லாம் ரிலீஸ் ஆனாங்களா குழந்தைங்களாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த படத்தை பார்த்தேன். அதான் அந்த டிலே ரிவ்யூ. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்த்துருங்க. ஃப்ரான்ச்சைஸ் ரசிகர்கள்லாம் இத்தனை நேரத்துக்கு படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் நல்ல அனிமேஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை தான் கண்டிப்பாக பார்த்துருங்க. செம்ம விட்டியான ஸ்மார்ட்டான சினிமாங்கிற மீடியமை கொண்டாடுற ஒரு ஹிலேரியஸான அனிமேஷன் படம் இது. மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் தான் இருக்குது, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஒரு ஃபிலிம் ஹிஸ்ட்ரி மியூசியமில் ஒரு கைடு சின்ன கூட்டத்துக்கு டூர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மியூசியமில் ஜேம்ஸ் ஹென்ரின்னு 2 மினியான்ஸோடைய ஸ்டாச்சு இருக்குது. இது யாரும் தெரியலையே அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. என்னது சினிமாவையே மாற்றி அமைச்சு இந்த ஐகான்ஸை தெரியாதா, முதல்ல நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த டூர் கைடு. எப்படி தங்களுக்கான ஒரு டெட்லி பாஸை தேடிட்டு இருக்கிற மினியான்ஸ் கூட்டத்தில் ஜேம்ஸுங்கிற ஒரு கிரியேட்டிவான மினியானும் இருந்துச்சு. அதோடைய பாதை எப்படி ஹாலிவுட் பக்கம் மாறிச்சு, மான்ஸ்டர்ஸை வச்சு படம் எடுக்கலான்னு வெள்ளந்தியாக நினச்சி நிஜமாவே மான்ஸ்டர்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற கபலீகரங்கள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த படம். செம்ம பிரிஸ்கான ஃபன்னான ஒரு படம் இது. ஃப்ரம் த வேர்ட் கோ இதை மட்டுமே கோலாக மனசில் வச்சுக்கிட்டு சீனுக்கு சீன் சிக்ஸர் அடிக்கிறாங்க ரைட்டர்ஸும் டேரக்டரும். செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் சிக்ஸரெல்லாம் சிங்கிளாக டபுளாக மாறினாலுமே கூட கடைசி வரைக்கும் யாருமே அவுட் ஆகலை. டாமினேட்டிங்கான ஒரு விக்டரியை தான் தொட்டிருக்காங்க. ஐகானிக்கான பல ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் இந்த படம் முழுக்க இருக்குது. அதை எப்படி இந்த ஸ்கிரிப்டில் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிரேட் ட்ரெயின் ராபரியில் ஆரம்பித்து சிட்டிசன் கேன், சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டன் வர ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுமே ஸ்மார்ட்டாகவும் இருக்குது, சிரிக்கவும் வைக்குது, ஓவராலாக செம்ம என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. டாய் ஸ்டோரி 5ல் வந்த மாதிரியே இங்கேயும் ஒரு ரோபோட்டை வச்சு பேரலல் ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி அதை ஆப்வியஸாக கிளைமேக்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரோபோட் ட்ராக்குமே கூட செம்ம ஃபன். இந்த மினியான்ஸ் ஸ்க்ரீனில் வந்தாலே பேச ஆரம்பித்தாலே போதும், ஏதாவது பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுருவோம் எல்லாம் சேர்ந்து. இவ்வளவு நாட்களாக இந்த எல்லா மினியான்ஸுக்கும் குரல் கொடுத்துட்டு வந்த பியர் காஃபின் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முந்தைய படங்களில் இருந்த ஃப்ளேவர் கொஞ்சமும் குறையாமல், இன்ஃபேக்ட் இன்னும் கூட டேஸ்ட்ஃபுல்லாக தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த கால ஹாலிவுட்டுக்கு கேரக்டர் நேம்ஸில் ஆரம்பித்து பல விதத்தில் ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அந்த கால சினிமா மாதிரியே ஸ்க்ரீன் பிளேவையும் கொண்டு போனதும் ரசிக்கும்படி இருந்துச்சு. எக்கச்சக்க கிரியேட்டிவான ஐடியா, செம்ம கலர்ஃபுல்லான ஃபாஸ்டான அனிமேஷன், கிளவரான ஹாலிவுட் விண்டேஜ் பேக்ட்ராப்னு இதெல்லாம் இந்த படத்தோட ஹைலைட். இதோட சேர்த்து மினியான்ஸோட அந்த ரைஸ், டயலாக் பேச முடியாமல் அதுங்க சொதப்புற விதம், தென் அதுலேருந்து மீண்டு வர எடுக்கிற ஐடியாஸ், மினியான்ஸை பாசமாக பார்த்துக்கிற டேரக்டர் கேரக்டர், ரூத்லெஸ்ஸான அந்த பிரைட் பிரதர்ஸுங்கிற ப்ரொடியூசர்ஸ்னு ஸ்டோரி டெல்லிங்குமே கூட ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த கதையோட எண்டிங் மட்டும் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது. பட் அதை தாண்டி பெருசாக குறைகள்லாம் இல்லை. எண்டிங் கூட பெரிய குறைகள் இல்லை, பார்க்கும்போது ஜாலியாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஜஸ்ட் 90 மினிட்ஸில் 100 முறைக்கு மேலே நம்மளை சிரிக்க வைக்கிற ஒரு ஜாலியான படம். தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ்லாம் கரெக்டாக நம்மளுக்கு கன்வே ஆகணும் அப்படிங்கிறதுனால. 2D வெர்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, 3D தான் பார்க்கணும் இல்லை. அண்ட் சப்டைட்டில்ஸோட தான் சென்னையில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க.